ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலஹா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு மைதா மாவோ முட்டையோ சீனியோ இல்லைன்னா தயிரோ தேவையில்லைங்க. கோதுமை மாவில் பால் அப்புறம் வெல்லம்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதே சமயம் நல்லா சாஃப்டாக செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பால் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல் தூசி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நேராக நல்லா தூள் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள் வெல்லத்தில் கல் தூசி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால், எண்ணெய் அப்புறம் அந்த வெல்லம் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மூணு டக்குன்னு மிக்ஸ் ஆகிடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாம் ஒன்று தண்ணி நல்லா நுர கட்டி வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நுரப்பட்டி வரும். இந்த மாதிரி எல்லாம் 3 பொருளும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். மாவு சேர்க்கும் போது டேரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே கேக் ரெசிப்பியை நீங்கள் மைதா மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாவு கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டும் சேர்க்குறதுனால தான் கேக் சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஈனோ பாக்கெட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜல்லடையில் வடித்து நம்ம மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா சல்லடையில் ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ மாவை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், வெல்லம், எண்ணெய் கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு கட்டியாக இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு கரெக்ட் பதத்தில் வரும். 3/4 கப் அளவு பால், 3/4 கப் அளவு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் 1/4 கப் தான் சேர்க்கணுன்னு கிடையாது, நிறையவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட் சேர்க்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ நிறைய கேரட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துட்டு அதையும் இந்த மாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இந்த கேக்குக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்க்காமல் ப்ளெயினாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஏலக்காய் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்ல மாவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் பேட்டர் டக்குன்னு ரெடி ஆயிரும். கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்போ நம்ம குக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுட்டு குக்கருக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பிளேட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் டின்னில் கேக்கை பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச் அளவுக்குள்ளே கேக் டீன் எடுத்திருக்கேன். அதுக்கு அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நான் பட்டர் பேப்பர் விரிக்க போகிறேன். பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனையும் இல்லைங்க. கேக் டீனுக்கு அடியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டாலே போதும். அடியில் ஒட்டாமல் உங்களுக்கு கேக் எடுக்க வந்துடும். ஸோ பட்டர் பேப்பர் போட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ கேக் பேட்டரை உள்ளே ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மடிஞ்சு விழணும். அதாவது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மடிஞ்சு விழுந்தால் தான் உங்கள் கேக் அந்த பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ஃபுல்லாத்தையும் நம்ம கேக் டீனில் ஆட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பெல்லாம் நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். அப்புறம் கேக் டீனை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளில கேக் ஈவனாக பேக் ஆகும். இப்போ நம்ம குக்கரும் 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டீனை உள்ளே வச்சிடலாம். கேக் டீனை உள்ளே வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா குக்கர் நல்ல சூடாக இருக்கும். ஸோ வைக்கும்போது கையில் எதுவும் சுட்டுக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் விடலாம்.
ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மிலே வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மிலே இருக்கட்டும், நம்மளுக்கு சூடு அப்போ தான் ஈவனாக பரவும். 30 to 35 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 35 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கேக் வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். குச்சியில் வந்து எந்த ஒரு மாவும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ வந்து 30 மினிட்ஸ் to 35 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு குச்சியில் வந்து மாவு ஒட்டுச்சு அப்படின்னா கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக பேக் ஆயிரும். எனக்கு வந்து 35 மினிட்ஸில் கரெக்டாக பேக் ஆயிருச்சு. ஸோ நல்லா வந்து இந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் டின்னை நம்ம வெளில எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னை வெளில எடுக்கலாம். இப்போ வந்து நான் கேக் டின்னை வெளில எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு குக்கரோ இல்லை நம்ம உள்ளே வச்ச பிளேட்டுக்கோ எதுவும் ஆகுமோன்னு டவுட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் எதுவுமே ஆகலைன்னு உங்ககிட்ட காட்டிடுறேன். குக்கரோ தட்டோ எல்லாமே நம்ம வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம கேக்கை வந்து மோல்லேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கவுத்தி போட்டு லைட்டை டேப் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கேக் வந்துடும். இப்போ அந்த பட்டர் பேப்பரையும் நம்ம வெளில எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு. இதில் நம்ம ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கோம். பால், கோதுமை மாவு, வெல்லம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாப்பா இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா உங்கள் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னென்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் திலகா ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.